ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோனில் ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் எடுக்கலாமா? ஐ எம் ஜோதி முருகன், ஃபிலிம் மேக்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு பெரிய கேமரா வேணும், ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் டீம் வேணும், அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு நீங்கள் எடுக்காமே தள்ளி போடலாம் இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. 0 பட்ஜெட்டில் நீங்கள் வச்சிருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தி சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ சொல்ல போகிறேன். எனக்கு அது சாத்தியமாச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் அது சாத்தியப்படும். இதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கதை தேவை. கதை இருந்தால் தான் உங்களால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும். கதைங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே ஒரு கதையை எடுங்க. ஏன்னா வாழ்க்கையிலிருந்து நம்ம கதையை எடுக்கிறப்ப தான் அந்த கதையில் ஒரு உண்மை உணர்ச்சி இருக்கும். பார்க்குறவங்க மனசுக்கு அது மிகவும் நெருக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மை ஸ்வீட்டிங்கிற என்னுடைய ஷார்ட் ஃபிலிமே என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து தான் நான் அந்த கதையை எழுதினேன். நான் பார்க்கில் ஜென்ரலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா பார்க்கில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக எழுதிட்டு, அப்போ ஒரு கால்கேல், அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஒரு கால்கேல் அப்போது நான் மீட் பண்ணேன் அந்த பார்க்கில். அப்போ மீட் பண்ணி பேசுகிறப்ப தான் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை எனக்கு சொன்னாங்க. அந்த கேர்ளோட வாழ்க்கை சம்பவங்களை மையப்படுத்தி தான் மை ஸ்வீட்டிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான கதையை நான் எழுதினேன். அப்படி எழுதி அதை நான் படமாக்குறப்போ நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது காரணம் என்னன்னா, உண்மை மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சம்பவத்தினால உருவான கதை தான் மை ஸ்வீட்டி ஷார்ட் ஃபிலிம். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது மிக முக்கியமான ஏதாவது சம்பவங்கள் இருக்கலாம், உங்களுக்கு நேர்ந்திருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நடந்த ஏதாவது உண்மை சம்பவங்கள் ஏதாவது இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் கன்சீவ் பண்ணுங்கள். கன்சீவ் பண்ணி அது ஒரு ரெண்டாவது இந்த மாதிரி 0 பட்ஜெட்டில் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு லொக்கேஷனாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்ரீ லொக்கேஷனில் கிடைக்கிற மாதிரி ஒரு மினிமம் கேரக்டர்ஸ் உள்ள கதையாக நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி முடிக்கணும். அப்படி இதை நான் யோசிச்சு தான் நான் 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சீவ் பண்ணி தான் மை ஸ்வீட்டி ஷார்ட் ஃபிலிம் நான் எழுதினேன். அது எழுதுனது ரொம்ப நல்லா வந்தது. ஒரு கேமராமேனை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுனதுக்கு அவர் சொன்னார், என்னால் கொடுக்க முடியாத அமௌண்ட்டை அவர் சொன்னார். என்ன இது இப்படி ஒரு பட்ஜெட்டில் மாட்டிக்கிட்டோமே, இது எப்படா ஷூட் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் சரி, இது ஏன் நான் ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேங்க. ஆப்பிள் ஃபோன் பாருங்க, இது ஆப்பிள் 13. சரி, ஏன் இதுலேயே ஃபோனு படம் எடுக்கக்கூடாது? ஏன்னா நான் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் ஐஃபோனில் எடுத்த மூவிஸை நான் பார்த்தேன். ஸோ சரி, இந்த ஆப்பிள் ஃபோன்லேயே என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கொஞ்சம் ட்ரெயினப் ஆகிட்டு போயிட்டு ஒரு லொக்கேஷனை பார்த்தேன். என் கதை நடக்கிற ஒரு பார்க் லொக்கேஷனை பார்த்தேன். லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு முன்னாடியே அந்த ஆங்கிள்ஸை என்னுடைய கேமராவில், என்னுடைய மொபைல் ஃபோனில் அதில் கொஞ்சம் லைட்டாக ஷூட் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி, ஓகே, நம்மளே இது நம்மளே ஒளிப்பதிவு பண்ணுவோம், ஏன் நம்ம இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிட்டே, ஏன்னா பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம் நானே அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நானே மொத்த படத்தையும் கம்போஸ் பண்ணி அழகாக நீட்டாக அதை எடுத்து முடித்தேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒரு கால்கள் பற்றின கதைங்கிறதுனால நான் ஒரு 2-3 கேர்ள் கிட்ட இந்த கதையை சொன்னேன். அதில் ஒரு சிலர் கதை நல்லா இருக்கு, பட் நான் இந்த கேரக்டர் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜெனிஃபருங்கிற அந்த ஆக்ட்ரஸ் கதையை கேட்டு, வாவ் சூப்பராக இருக்குது, இதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை நான் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன். அந்த ஸ்கிரிப்டெல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்களே வீட்டில் ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வித்தின் ஒரு 5 to 7 ஹவர்ஸில் இந்த மொத்த ஷார்ட் ஃபிலிமையும் நான் எடுத்து முடிச்சிட்டுங்க. ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருடைய ஹெல்ப், கோகுல் அப்புறம் தேவான்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் எனக்கு கூட அந்த நான் கம்போஸ் பண்ணி கேமரா வச்சுட்டு போயிடுவோம், அவங்க தான் கேமரா ஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக என்னால் எடுக்க முடிஞ்சது. இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம்
மேக்ஸிமம் வந்து 4K ரெசல்யூஷனில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்தி வீடியோ எடுங்க. 4K ரெசல்யூஷன் எல்லாம் கூட பரவாயில்ல, 1080 இருந்தால் கூட ஓகே. அந்த மொபைலை பயன்படுத்தி உங்கள் ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் கன்சீவ் பண்ணி எடுங்க. உங்ககிட்ட மொபைல் இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வாங்கி ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து நடிகர்கள் அப்படிங்கிறப்ப உங்கள் யாராவது நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களே கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் கதைக்கு உங்கள் கேரக்டருக்கு யார் பொருத்தமாக இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்தி இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் எடுத்து முடிங்க. ஓகே, வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஆடியோ எப்படி? ஆடியோவும் அப்போவே நீங்கள் செட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 500 to 600 இந்த போயா கம்பெனி, இன்னும் வேறு சில கம்பெனிங்கெலாம் இருக்குது. அதில் ஒயர்லெஸ் மைக் இருக்கும். அந்த மைக்கை வாங்கி உங்கள் மொபைல் அட்டாச் பண்ணிவிட்டு நடிக்கிறவங்க யாரோ அவங்களோட ஷர்ட்டில் எங்கேயாவது வந்து அந்த மைக்கை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து ஈஸியாக கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து டப் பண்ண தேவையில்லை. வீடியோ எடுக்கிறப்பே வந்து உங்களுக்கு வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ வீடியோ ரெடி, ஆடியோ ரெடி. சரி, ஓகே, ஷூட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இதை எடிட் பண்ணுறது அப்படின்னா சூப்பரான ஆப்புங்கெல்லாம் வந்து இப்போ இருக்குங்க. ஃப்ரீ ஆப் இருக்குது. மை ஸ்வீட்டி ஷார்ட் ஃபிலிமை வந்து VN எடிட்டர் ஆப், அதில் தான் நான் வந்து என்னுடைய ஆப்பிள் ஃபோனில் அதை எடிட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூசர் அந்த ஆப்பு. கேப்கட்டுன்னு இன்னொரு ஆப்பு, இன்ஷாட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஆப்பை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு சவுண்டும் சிங்க் ஆகிடும். எடிட் பண்ணிட்டு நீங்கள் சரி ஓகே எடிட் பண்ணிட்டீங்க, வாய்ஸ் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சேர்க்குறது அப்படின்னா நிறைய ஃப்ரீ சவுண்ட் ட்ராக் மியூசிக் யூடியூப்பில் இருக்குங்க. யூடியூப் லைப்ரரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கதைக்கு அந்த மூடுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ கூட பேக்ரவுண்ட் ஸ்கோராக சேர்த்துட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப 4K ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4Kல அதை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கதையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டிவிஷன்ஸ் இது வந்து ஒரு 7-8 விதமான கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒரு கதையை ஷூட் பண்ணால் 7-8 விதமான கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் என்னென்ன வந்து ஆப்ஜெக்டிவ் ஷாட்டு, செஷன் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஷாட்ஸு, மிட் ஷாட்டு, இந்த மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ABCDEFன்னு சொல்லிட்டு ஒரு 7 கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.